இவன் வந்து மகா மகா கெட்டவனாக இருக்கிறான். இந்த சினிமாவை கூட இப்போ ரசிகர்கள் அவ்வளோ இருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஐடி விங்குன்னு ஒன்று வச்சிருக்கிறான். அந்த விங்குக்கு பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேருக்கான சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். வச்சு கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனை பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயங்களை பரப்புவாங்க. ஒன்றுக்கு ரெண்டாக பரப்பு ஒரு பரப்புறதுக்கு 200 ரூபா பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு சில விஷயங்களை தயார் பண்ணி தான் அவன் படத்தையும் பூஸ்ட் பண்ணுவான். படம் வர்றதுக்கு முன்னாடி 1000 கோடி எட்டியது, 2000 கோடி விற்றது, வெளிநாட்டு உரிமை விட்டு தீர்ந்தது, தியேட்டர் கிடைக்கவில்லை, படம் கிடைக்கவில்லை, டிக்கெட் கிடைக்கவில்லைங்கிறதெல்லாம் பரப்புறாங்கல்ல. இது எல்லாமே வந்து அந்த படத்தை பூஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி இவனுடைய அடியாட்களை வைத்து காசு கொடுத்து உண்டாக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க பரப்புறதை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. பரப்புரை வச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவர் 1000 கோடிக்கு போயிடுச்சு. 1000 கோடிக்கு போனால் என்னடா இருக்குது? 1000 கோடி உன்னை ஏமாத்துறான்னு தானே அர்த்தம். சரி, அது போய் இவன் சினிமா விடுறான். அந்த சினிமாவில் இவ்வளவுக்கு தான் விற்கணும்ன்ற நாட்டில் சட்டம் இருக்கா இல்லையா? சினிமா டிக்கெட் என்பது அது ஒரு 100 ரூபா டிக்கெட்டு, 200 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு கணக்கு இருக்குது. அந்த 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 டிக்கெட் அந்த ரேட்டுக்கு தான் விற்கணும், அதான் சட்டம். இவனுடைய சினிமாவுடைய இதை வந்து 5000 10,000 விற்கிறாங்களே இல்லையா? இவன் தானே, இவனுக்கு தான் அந்த காசு போக போகுது. அப்போ அந்த மாதிரி உள்ளதை வந்து என்னுடைய சினிமாவை வந்து அந்த எவ்வளோ அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறதோ அந்த தொகைக்கு மேலே கொடுத்து யாரும் வாங்காதீங்க, யாரும் விற்கக்கூடாது, அப்படி யாராவது அந்த எந்த தியேட்டராக விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த படத்தை தரமாட்டேன், விநியோகிக்க விட மாட்டேன், இப்படி சொல்லியிருப்பானே. ஆனால் உங்களுக்காக கிளிப்பேங்கிறான்ல, அதை நம்பலாம். உங்களுக்காக உங்கள் மக்களுக்காக கிளிப்பேங்கிறான், வந்துக்கிட்டு மக்களுக்காக நிற்பேங்கிறான். என்ன மக்களுக்காக நின்ற? உன் ரசிகருக்கு நிற்கலையே. அந்த வெறி பிடிச்ச பைத்தியக்காரங்க 10,000 கொடுத்து டிக்கெட்டை வாங்குறாங்களே, 5000 கொடுத்து வாங்குறாங்களே. அந்த 5000 வந்து ஒரு மாதம் உழைப்பு, அவனுக்கு 10,000 ஒரு மாதம் உழைப்பு. இன்னும் சொல்ல போனால் ஒரு கிற்கு பைய சொல்கிறான், அந்த விஜயுடைய ரசிகர் கிற்கன்னு சொல்கிறான், இந்த 3000 ரூபா ஸ்டாலின் ஐயா 5000 ரூபா போட்டு விட்டுருக்காரு, அதை வச்சு நான் என்ன செய்வேன், படம் ஜனநாயகம் வந்தவொடனே முதல் ஷோ டிக்கெட் வாங்கி வாங்குறான். அவங்க அம்மாவுக்கு பணம் வந்துருச்சு, 5000 ரூபா. இந்த 5000 ரூபா என்ன செய்வானா இவன்? இந்த 5000 ரூபாய் விஜய்க்கு டிக்கெட் சினிமாவுக்கு முதல் காட்சியில் பார்ப்பதற்கான 5000 ரூபா டிக்கெட் எடுத்து நான் பார்த்துருவேன், அதுக்கு ஸ்டாலின் நன்றிங்கிறான். அப்போ இப்படிப்பட்ட கேடு கட்டவங்கள இருக்கிறாங்க, அவனால் உருவாக்கப்பட்டவங்கள நல்ல மனுஷனாக இருக்கானுல. இந்த மாதிரி ஆளுக்கு வந்தாங்கன்னா அந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு விரட்டி அடிக்கணும். வன்முறையை மூலம் விரட்டக்கூடாது, வாதங்கள் மூலம் விரட்டணும். இதுக்கு பதில் சொல்லிட்டு வா. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தோட வந்தானே அதுக்கு பதில் சொல்லு. ஓம் புருஷன் செஞ்சா ஒத்துக்குறியா, ஓம் பொண்டாட்டி அப்படி செஞ்சா ஒத்துக்குருவியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும். பல கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு அடிப்படையில் அவனுடைய ஒரு தன்மை இருக்கிறத பார்க்கணும். அதனால எந்த வகையிலும் இவனுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தனை பார்க்குறோம். அவன் உருவாக்கிற ஆட்கள்லாம் பாருங்க, அவனுக்கு பின்னாடி நிற்கிற ஆட்களை அதை பார்த்தா கூட வெகுஜன மக்கள் என்ன செய்யணும், இப்படி ஒரு கூட்டம் உருவானால் நாடு என்ன ஆகும்? அதை உருவாக்குற அம்புட்டு பயலும் இவன் ஒரு பக்கம் அப்படி இருக்கான்னு சொன்னால், அவனால் உருவாக்கப்பட்ட அம்புட்டு பயலுமே இவங்க கை ஓங்குனுச்சின்னு சொன்னால் நாடாக இருக்குமா? இவன் இந்த கிற்கு போய் வர்றாங்கிறதுக்காக வேண்டி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறான் ஒருத்தன். இது என்னடா, அது அடுத்தவன் கடையில் போய் ஏறுறான், பிறர் கடையுடைய போர்டெல்லாம் உடைக்கிறான், காசு கொடுக்காம வந்து ரவுடித்தனமாக என்ன செய்யறான், சின்ன சின்ன கடைகளில் ஜாமான்களை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஓடுறான். இப்படிப்பட்ட அராஜகம் பண்ணுறான். பொது இடங்களில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறான். போகிற இடங்கள்லாம் அதுவாக தான் இருக்குது. இவன் போடுற காரில் போய் மேலே போய் உழுவுறான் என்ன செய்யறான், காரில் பைக்கில் போயிட்டு கீழே உழுது சாவுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு கிற்கன் கையில் ஆட்சி ஆனால் என்ன ஆகுறது?